அந்நிய பாஷை பேச முடியாம இருக்கிறீங்களா? நானும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டேன் பிரதர். ஃபாஸ்டிங் இருந்து பார்த்துட்டேன். எத்தனையோ பேர்ட்ட போய் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன். என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னால அந்நிய பாஷையே பேச முடியலன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களால அந்நிய பாஷையை பேச முடியும். அதற்கு இருக்கிற சில தடைகள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா உங்களால அந்நிய பாஷையை பேச முடியும். அது என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரதர், அந்நிய பாஷையை பேசினா அதுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்றாங்க அப்படின்னு பைபிள்லையும் போட்டிருக்குது. நிறைய ஊழியக்காரங்களும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனாலேயே நான் அந்நிய பாஷையை பேசுறது இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இந்த வீடியோடைய கடைசியில நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அந்நிய பாஷையை பேசுறது எப்படி பிரதர்? ஏன் என்னால அந்நிய பாஷையை பேச முடிய மாட்டேங்குது பிரதர்? இந்த மாதிரியான சில காரியங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, பேசாம தான் இருப்பீங்க. ஸோ இப்போ பேசுறதுக்கு எது தடையா இருக்கு? ஏன் என்னால பேச முடியல? இதை எப்படி ஆக்டிவேட் பண்றது? இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். அந்நிய பாஷை அப்படின்றது ஒரு வரமா இருக்குது பாருங்க, கிஃப்டா இருக்குது பாருங்க. இதை பத்தின ஒரு தெளிவான அறிவு உண்டானாதான் இதுல நீங்க செயல்பட முடியும். வரம் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் ஒரு போனை கொண்டு வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுவே உங்க பாட்டிக்கோ அல்லது முந்தின தலைமுறைகளுக்கு போயிட்டு ஒரு போனை கிஃப்டா கொடுங்க, அவங்களுக்கு அதை பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க கிஃப்ட் எவ்வளோ விலை உயர்ந்ததை கொடுத்துருந்துருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியலையே, செயல்படுத்த தெரியலையே. அதே மாதிரி தான் இது ஒரு கிஃப்ட். இதை பத்தின ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களால இதுல செயல்பட முடியாது. சரி, இந்த கிஃப்டை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, உனக்கு உண்டான தேவ வரம். அப்போனா வரம் உள்ளதான் இருக்குது, அது ஆக்டிவேட் ஆகாம இருக்குது. நான் சொல்லவா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் ஆர்வமா அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. அந்த வரம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த வரம் உங்களுக்குள்ள செயல்பட போகுது. இத பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ அனல் மூட்டி எழுப்பி விடு அப்படின்றாரு. அப்போ இந்த வரம் வெளியே இருந்து உங்களுக்கு உள்ள வர போறது கிடையாது, உங்களுக்கு உள்ள இருந்து வெளியே வரப்போகுது. அதுதான் உங்க வாயின் வழியாக வரப்போகுது. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், புதிய ஏற்பாடு அப்படின்றது வெளியே இருந்து உள்ள ஒண்ணு வர்றது கிடையாது, உள்ள இருந்து வெளியே வரக்கூடியது. தேவனுடைய சத்தம் கூட பாருங்க, வெளியே இருந்து உள்ள கிடையாது, உள்ள இருந்து வெளியே வரக்கூடியது. அப்படிதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல நியமிச்சிருக்கிறாரு. அப்போ இங்க இந்த வரம் எப்படி செயல்படும்னா, உங்க உள்ள இருந்து செயல்படும். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்றாரு. அப்ப எங்க இருந்து? உள்ளத்துல இருந்து. உங்க உள்ள இருந்து ஓடுங்க. நான் சொல்றேன், இதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நிறைய பேருக்குள்ள இருக்கிற வரம் ஆக்டிவேட் ஆக போகுது. நிறைய பேருக்குள்ள இருக்கிற இந்த அந்நிய பாஷையின் வரம் செயல்பட போகுது. அப்போ எனக்குள்ள இருந்து ஏன் இந்த அந்நிய பாஷை வரமாட்டேங்குது அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஏன் வரல அப்படின்னா, நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்க. சிலருக்கெல்லாம் தோணும்ல, சில வார்த்தைகள் உங்க மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்ல, ஷாப்பா லா கிரமாஹா, ஏதாவது ஒரு வார்த்தை வரும். நீங்க யோசிப்பீங்க, இது இந்த வார்த்தையை நான் பேசக்கூடாது, இது எனக்குள்ள இருந்து வருது, ஆவியானவர் தர்றது இப்படி இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் சொல்லவா, அந்நிய பாஷையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியும் தான் வேதவசனம் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை ஃபுல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல அந்நிய பாஷையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தான் பவுல் எழுதுறாரு. இத்தனை நாள் உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்நிய பாஷை ஃப்ளோ ஆகியிருக்கும். அதை நீங்களே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒருவேளை நான் பேசிட்டா, ஒருவேளை என் மாம்சத்துல இருந்து பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. நான் சொல்லவா, உங்களுடைய மாம்சத்துல இருந்தா நீங்க அந்நிய பாஷையை பேச முடியும். எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்பட்ட போது அவர்கள் அந்நிய பாஷையை பேச தொடங்கினார்கள் அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல பவுல் கையை வைக்கிறாரு, வச்ச உடனே அவர்கள் அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்னு இருக்கு. யாரு? அவர்கள். they began to speak in tongues அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்க தான் பேச முடியும். ஆவியானவர் பிடிச்சி உங்க வாயை லபலபலன்னு பர்ன்னு ஆட்ட மாட்டாரு, உங்கள்கிட்ட வார்த்தைகளை தருவாரு. வார்த்தையை நீங்க பேசணும். இப்போ நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சில வார்த்தைகள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன், ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினாருன்னு சொல்றேன். அப்போ ஆண்டவரே என் வாயை பிடிச்சி ஆட்டி பேச வைக்கிறாரு? கிடையாது, நான் தான் பேசுறேன். இதுல இருக்கிற நிறைய பேருக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, ஒருவேளை நானா இருந்தா? கிடையாது. விசுவாசத்தோட நீங்க பேச கத்துக்கணும் பாருங்களேன். இங்கதான் நிறைய பேரு அந்நிய பாஷையை பேசாம விட்டுறாங்க. ஏன்னா விசுவாசம் இல்லை. நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் தேவை. அது தெரியுமா உங்களுக்கு?
பவுல் சொல்றாரு விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் அப்படின்றாரு. பேசணும் அப்படின்னா முதல்ல விசுவாசம் தேவை. இயேசுவே ஆண்டவர்னு 4 பேர்கிட்ட எப்படி போய் நீங்க தைரியமா சொல்றீங்க? உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது பாருங்க. அந்த விசுவாசம் தான் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து 4 பேருக்கு முன்னாடி பேச வைக்குது. அப்போ அந்நிய பாஷையை பேசுறதுக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. உங்களுக்குள்ள இருந்து சில வார்த்தைகள் வரும். ஷாகா நமரா ஷபரா, அந்த வார்த்தைகளை ஸ்டாப் பண்ணாதீங்க. விசுவாசத்துல பேச ஆரம்பிங்க. நீங்க பேச 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 அந்த 2 வார்த்தைகள் 4 வார்த்தைகள் ஆகும், 4 வார்த்தைகள் 8 வார்த்தைகள் ஆகும். ஏன் அந்த 2 வார்த்தை மட்டும்தான் வருதா? அந்த 2 வார்த்தையை விசுவாசத்துல பேசிக்கிட்டே இருங்க. ஷாகா ராபா ஷாகா ராபா ஷாகா ராபா. பேச 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 ஃப்ளோ ஆகி ஃப்ளோ ஆகி ஃப்ளோ ஆகி அது வெளியே வர ஆரம்பிக்கும் பாருங்க. இப்படிதான் ஆரம்பிக்கும். எனக்கு சுவிசேஷம் சொன்ன சர்ச்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உனக்கு அந்நிய பாஷை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஒலியோட ஒரு என்கவுண்டர் உங்களுக்கு நடந்தாதான் அந்நிய பாஷை கிடைக்கும். நாங்க ஜெபம் பண்ணுவோம், நீங்க ஒரு ஒலியை பார்ப்பீங்க, ஒலியை பார்த்தீங்கன்னா இந்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்ட்டு அர்த்தம்ட்டாங்க. சரி, நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கும் ஜெபம் பண்றாங்க, நானும் இந்த ஒலி வரும் வரும் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் அந்த ஒலி வரவே இல்லைங்க. ஆனா எனக்கு உள்ள இருந்து சில அந்நிய பாஷைக்கான வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு, ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. ஆனா இவங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஒலி வந்து உன்னை தொட்டதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருந்து சில வார்த்தைகள் புறப்படும் அப்படின்ட்டாங்க. நான் சொல்லவா, அந்த ஒலி என்னை தொடவே இல்லை எனக்குள்ள. ஆனா அந்த வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிச்சு. நான் விசுவாசத்துல பேசினேன், அது எனக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு எப்படி இந்த என்கவுண்டர், எனக்கு எப்படி இந்த வரம் கிடைச்சிச்சோ அதே மாதிரிதான் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடைக்காதுங்க. பவுலுக்கு ஆண்டவர் எங்க தரிசனமானாரு? தமஸ்குவுக்கு போற வழியில தரிசனமானாரு. அவனுடைய கண்கள் குருடாக்கப்படுது. அவன் இயேசுவே ஆண்டவர்ன்றதை ஏற்றுக்கொள்றான். இங்க இருக்கிற யாராவது பவுலா இருந்திருந்தாங்கன்னா என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க? எப்பா, எனக்கு கண்ணு குருடாச்சு, அப்பதான் நான் இயேசுன்னு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு, டக்குன்னு என் கண்ணு திறந்துருச்சு, அப்பதான் இயேசு மெய்யான தெய்வம்னு அறிஞ்சுக்கிட்டேன். நீ இப்போ இயேசு மெய்யான தெய்வம்னு அறிஞ்சுக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உன் கண்ணு குருடாகணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது இந்தியன் பாஸ்டர்ஸா இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். அப்போ என்ன நினைச்சிடுறாங்க அப்படின்னா, எனக்கு கிடைச்ச என்கவுண்டர் எனக்கு எந்த வழியா நடந்துச்சோ அதே மாதிரிதான் உனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குரிய ஆவிக்குரிய அனுபவம் ஒண்ணு கிடையாதுங்க. பவுலுக்கு ஒரு விதத்துல நடந்துச்சுன்னா பேதுருக்கு ஒரு விதத்துல நடக்கும், எனக்கு ஒரு விதத்துல நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு விதத்துல நடக்கும். ஏன் உங்களுக்கு அந்த ஒளிவின் வழியா கூட நடந்திருக்கலாம். நான் எந்த அனுபவத்தையும் எதிர்க்கல, ஆனா என்னுடைய அனுபவம் தான் இன்னொருத்தவங்களுடைய அனுபவமா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதை தான் நான் எதிர்க்கிறேன். சரி, இப்போ நம்ம அந்நிய பாஷையில எப்படி பேசுறதுன்னு லிட்ரலா நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுக்க போறேன். இப்போ நிறைய பேரை ஆவியானவர் இதற்காக நிரப்ப போறாரு. நான் நிறைய பேருக்காக ப்ரேயர் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் பாருங்க, அந்நிய பாஷையில் பேசுவது எப்படின்னு. 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு கிஃப்ட் ஆப்ரேட் ஆயிருக்கு, இந்த அந்நிய பாஷை செயல்பட்டு இருக்கு. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்குள்ள ஆவியானவர் சில நேரம் சின்ன சின்ன வார்த்தைகளை போடலாம், இல்ல பெரிய பெரிய வார்த்தைகள் போடலாம். நிறைய விதமான வார்த்தைகள் இப்போ உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். உங்க மைண்ட்ல வரும், உங்க பாடியில ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வார்த்தையை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதை மறுபடி விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்னு பேச ஆரம்பிங்க. இப்போ ஆவியானவர் இதை பார்க்கிற நிறைய பேரை நிரப்பட்டும். ஷாகா லாபனா கதா நம ராஷே கதா நம ரகலபரபரா. பவுல் கைகளை வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த வீடியோவை எந்த ராஜ்யத்திலிருந்து, எந்த தேசத்திலிருந்து, எந்த கண்ட்ரில இருந்து பார்த்தாலும் சரி, இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் அவங்க இருக்கிற அறைக்குள்ள வரட்டும். இப்பொழுதே அவங்களுக்குள்ள இருக்கிற கிஃப்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இப்பொழுதே உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுதே உங்களுக்குள்ள இருக்கிற வரம் அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. வாய்களை திறந்து வரக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. ஷாக் லமா ராதனமா ரிபாலா ஷாகா தரபா ரேபோனோ ஷாகா லபரா ரபதனமா ரகா லெபனா ஷிகாலபோ ராலதனமா ரே ஷகதனமா. In the name of Jesus ஆக்டிவேட் ஆகட்டும், செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த கிஃப்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படட்டும். இப்பொழுதே இவங்க மேல ஒரு நிறைவு உண்டாகட்டும். எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு இவங்க அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கட்டும். ஷாகா லீபா நாதா நாமலா ராபரா ஷேகா லபா. வாய்களை திறந்து பேசுங்க, தயக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. இது உங்களுக்கான வார்த்தைகள். இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காரு. ஷேபாலா கஜானமா ராஷா கதா. இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொண்டீங்க. இப்போ நிறைய பேர் அந்நிய பாஷை பேசியிருப்பீங்க.
உங்களுக்குள்ள அது செயல்பட்டுருச்சு அப்படின்னு நான் சொல்றேன். பேசின எல்லாரும் வந்து சாட்சி சொல்லுங்க. நீங்க பேசுனதை பார்த்து மற்றவங்களுக்கு அது புரியட்டும், மற்றவங்களுக்கு இது செயல்பட்டிருக்குன்றது தெரியட்டும். லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்றேன், இதுலயும் கமெண்ட் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஆக்டிவேட் ஆன மாதிரி நிறைய பேருக்கு ஆக்டிவேட் ஆகட்டும். இந்த வார்த்தைகள் யாரு அந்நிய பாஷை வார்த்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு கண்டிப்பான விதத்துல பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அந்நிய பாஷைன்றது சாதாரண வரம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் அந்நிய பாஷையை பத்தி பேசியிருக்கேன் பாருங்க. எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கேன். எதுக்குமே வராத நெகட்டிவ் கமெண்ட்ஸ், எதுக்குமே வராத திட்டுகள் இந்த வீடியோக்கு தான் வருது. ஏன் தெரியுமா? அந்நிய பாஷையை பேசுறதற்கு தடை பண்றதுக்கு பிசாசு அவ்வளவு தீவிரமா இருக்கிறான். எத்தனையோ போதர்களுக்குள்ள தவறான உபதேசங்களை விதைச்சுக்கிட்டு வரான், அதையும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வராங்க. இவ்வளோ திட்டுகள், இவ்வளோ கமெண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் பேசுறேன்னா இது உங்களை பிரயோஜனப்படுத்துறதுக்காக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்னு இருக்கு. அதனுடைய கிரேக்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா எடிஃபஸ் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கும். பக்தி விருத்தி, அதாவது தன்னை எடுத்து கட்டுகிறானா. எங்கேயாவது இடிஞ்சு போய் கிடக்குறீங்களா, அதை நீங்க ஒரு பில்டிங் மாதிரி எடுப்பித்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கான வார்த்தைகளை நீங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் கொண்டு வராரு பாருங்க. அதனால இந்த பேசுறதை ஸ்டாப் பண்ணாதீங்க. எங்கேயாவது போய்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு சில வார்த்தைகள் வரும். பைக் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க, ஷாக்காலா உங்களுக்கு தோணலாம், ஏன் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் வருது? கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அது ஆவியானவர் தரக்கூடியது. அந்த நேரத்துக்கு உங்களுக்குள்ள இருந்து சில வார்த்தைகளை தராரு, இதை பிரேயர் பண்ணு அப்படின்ட்டு. அப்ப நீங்க கண்ட்ரோல் பண்ணாம, ஸ்டாப் பண்ணாம கார் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க, சமைச்சுக்கிட்டு இருப்பீங்க, எப்பனாலும் சரி ஃப்ளோ ஆகுதா பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்றேன். எந்த கிஃப்டை பேசினாலும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்நிய பாஷையை பேசணும்னு வைங்க, அத்தனை பேர் அட்டாக் பண்ணுவாங்க. நீங்க அற்புதம் செய்யும் வரத்தை பத்தி பேசுங்க, சுகமளிக்கும் வரத்தை பத்தி பேசுங்க, அறிவை உணர்த்தும் வசனம், ஞானம், இந்த மாதிரியான எந்த ஒரு கிஃப்டை பத்தியும் பேசுங்களேன், யாருமே வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்நிய பாஷைன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பல கிரிட்டிசிசம் போயிடும். இதை பத்தி நான் எல்லாமே தெளிவா போட்டிருக்கிறேன். அதுல இருக்கிற இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க, அதுல நான் எல்லாத்துலயும் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். சரி, இப்போ கடைசி கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்து முடிச்சிடலாம். பிரதர், அந்நிய பாஷையில பேசினா அர்த்தம் சொல்லணும், 4 பேர் சண்டைக்கு வராங்க பிரதர், இப்போ அவங்கள்ட்ட நான் என்ன போய் சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பைபிளை அவங்கள ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ரீட் பண்ண சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல அந்நிய பாஷையை பேசக்கூடாதுன்னா போடவே கிடையாது, பேசுங்கன்னு தான் போட்டிருக்குது. அந்த கான்செப்ட் அங்க என்ன பவுல் சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கணும். சும்மா வசனத்தையும் கடைசி வசனத்தையும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. எந்த கான்செப்ட்ல சொல்றாரு? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக அப்படின்றாரு. அப்போ காரியத்தின் கடைத்தொகை என்ன, எது கடைசியா வரக்கூடியது, என்ன கன்க்ளூஷன் அப்படின்றத பார்க்கணும். இப்போ அந்த சபையில என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அதுதான் ரட்சிக்கப்பட்டு ஆத்துமாக்கள் சேர்க்கப்படக்கூடிய காலம் பாருங்க இந்த கொரிந்து சபைக்கு. அப்போதான் பவுல் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல எழுதுறாரு. இப்போ ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் உள்ள வராங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஷாக்காலா பரா பரான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரட்சிக்கப்படாத ஒருத்தன் உள்ள வரான், வந்துட்டு என்னப்பா இவன் என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தானே கேட்பாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அங்க அந்நிய பாஷை பேசாத, நீ சபை கூடி வரும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லு. அவன் ஷாக் ஆவான், உனக்கு நடுவுல தீர்க்க தரிசனம் சொல்றாங்கப்பா, இவங்களுக்கெல்லாம் டீட்டெயில் தெரியுது, பேரு தெரியுது, அட்ரஸ் தெரியுது, எப்படி இவங்களுக்கு தெரியுது, இதெல்லாம் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தலையே. அப்போ ஆண்டவர் மெய்யாகவே உங்களுக்கு நடுவுல இருக்கிறாரு அப்படின்னு அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வான். நீ ஷாக்கா பாபான்னு அவங்களுக்கு முன்னாடி பண்ணனா அவன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அதனால அங்க தீர்க்க தரிசனத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பவுல் இன்னும் ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியா போய் சொல்றாரு, அப்படியே அதே மீறி நீ அந்நிய பாஷையை பேசுன அப்படின்னா ஒழுங்கா அதுக்கான அர்த்தத்தை சொல்லிட்டு பேசு அப்படின்றாரு. அதுக்கு அர்த்தத்தை சொன்னாதான் பேசணும்னு இல்லை. அவர் எழுதுற கான்டெக்ட் என்னன்னா, புறஜாதியார் உள்ள வராங்க, அவங்களுக்கு முன்னாடி நீ இப்படி பேசாதப்பா அப்படின்றாரு. சரி, இவ்வளோ சொல்லிட்டு பவுல் கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்றதையும் நம்ம வாசிச்சிருவோமா? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 39வது வசனம் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேச தடை பண்ணாதிருங்கள். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதிருங்கள்ன்றாரு. மற்றவங்க பேசுறாங்களா, தடை பண்ணாதீங்க. 4 வசனத்தை வாசிச்சுட்டு போறவங்க தான் தடை பண்ணுவாங்க. கடைசியா பவுல் என்ன சொல்றாருன்றத வாசிச்சவங்க தடை பண்ண மாட்டாங்க. இங்க கான்டெக்ட்ல கடைசியில பவுல் என்ன முடிக்கிறாருன்னா, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் நடக்க கடவுது அப்படின்றாரு. எதுக்கு இந்த ஒழுங்க பேசுறாருன்னா, ஒருத்தன் அங்க தீர்க்க தரிசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் என்னடா அப்படின்னு பார்த்தா அவன் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் என்னடா அப்படின்னு பார்த்தா வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் என்னடான்னு பார்த்தா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு சர்ச்சுக்குள்ள நுழையிறீங்க, ஒருத்தன் வர்ஷிப்பு, ஒருத்தன் அந்நிய பாஷை, ஒருத்தன் பிரசங்கம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு சைடு இருந்தா நீங்க பாப்பீங்கல்ல.
என்னடா பண்ற, எல்லாரும் ஒன்னா கூடுங்கடா, உட்காருங்கடா அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஒருத்தன் அந்நிய தீர்க்க தரிசனம் சொன்னா இன்னொரு 2-3 பேர் சேர்ந்து நிதானிங்க அப்படின்றாரு. அப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கவனிங்க அப்படின்றாரு. அங்க ஒழுங்கு இல்லாம ஒண்ணு நடக்குது. அதனாலதான் பவுல் இந்த லெட்டர்ல இந்த மாதிரி எழுதுறாரு. அவர் பேசக்கூடாதுன்னு எழுதல. சரியா? இதையும் தாண்டி நிறைய பேர் வருவாங்க. அந்நிய பாஷைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது பிரதர் அப்படின்னு. அதுக்காகவும் நான் வீடியோ போட்டேன். அதையும் போய் பாருங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு இது இன்னும் தெளிவு கிடைக்கட்டும். நிறைய பேருக்கு கிஃப்ட் ஆப்ரேட் ஆயிருக்கும். கமெண்ட் பண்ணுங்க. பலருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா இந்த ஊழியத்துல நீங்க விதைக்கலாம். ஒரு பங்காளராகவும் நீங்க மாறலாம். நிறைய பேர் வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு விதைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க எல்லாரையும் பெருக செய்வாராக. இப்போதான் நம்மளுடைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கேமரா வாங்கியிருக்கோம். நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, பிரதர் நீங்க என்ன கேமரா யூஸ் பண்றீங்க, எந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு. நான் கிட்டத்தட்ட 4 வருஷமா வீடியோ போடுறேன். என்னுடைய சாதாரண போன்ல இருந்து நான் ஆரம்பிச்சேன். அந்த போனை அப்கிரேட் பண்ணி இப்போ ஒரு 2.25 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு கேமரா எடுத்திருக்கிறோம். இதற்காக கொடுத்த இந்த ஊழியத்துல பங்கா இருந்த அனைவருக்கும் நன்றி. உங்க எல்லாரையும் கர்த்தர் இன்னும் அதிகமாக பெருக செய்வாராக, இன்னும் அதிகமாக கொடுக்க செய்வாராக, உங்களுடைய கரங்களை பிளஸ் பண்ணுவாராக. நீங்க இதுல பங்காளர்லாம் மாறலாம். இது ரொம்ப சாதாரணமா வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது என்னுடைய ரூம், இதுலதான் நான் தங்குறேன் தூங்குறேன். ஸோ இதுலயே செட்டப் பண்ணுவேன். இந்த செட்டப்பை போடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிரும். சில சமயம் வந்து என்னுடைய போன்ல ஹீட் ஆகி ஆஃப் ஆயிருக்குது. சில சமயம் நான் 2வது தடவை ரெக்கார்ட் போட்டிருக்கிறேன். பல தடைகள்லாம் தாண்டி வந்துதான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் சேர்த்திருக்கிறேன். எப்பவுமே இந்த இடத்துல இருந்து வந்தா பெஸ்டா வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ உங்களுடைய பெஸ்ட்டை நீங்க கொடுங்க. உங்களுடைய பெஸ்ட்னால இந்த ஊழியத்துல உங்களுடைய கரங்களை இணைச்சு வைங்க அப்படின்னு நான் சொல்றேன். திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகுதா, அதை இந்த ஊழியத்துல நீங்க தாராளமா விதைக்கலாம். இந்த ஊழியம் ஒரு அறுவடையை தரக்கூடிய ஊழியமா இருக்குது. எப்பவுமே நாங்க இந்த கஷ்டத்தை சொல்லியே வாங்க மாட்டேன். ஏன்னா இது விதைக்கிறத எப்பவுமே வெளிப்பாடோட விதைக்கணும். பாருங்களேன், கஷ்டப்படுறோம் பிரதர், இந்த ஊழியம் கஷ்டப்படுது, இதற்காக விதைங்க, அப்படி கிடையாது. நான் விதைச்சா ஆசீர்வதிக்கப்படுவேன். இந்த ஒரு வெளிப்பாட்டோட விதைக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த ஒவ்வொரு வெளிப்பாடோட கரங்களை கோர்த்திருக்கிறவங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஸோ உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க இணைச்சிக்கலாம். நீங்க எப்படி அனுப்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே பார்க்குற அக்கௌண்ட், கூகுள் பே, ஃபோன்பே, அதுக்கான எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கீழே இருக்கும். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னலாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பேபாலை பயன்படுத்திக்கலாம். அதற்கான லிங்க்கும் அதற்கான ஐடியும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை அது இல்லைன்னா நீங்கள் வெஸ்டர்ன் யூனியனை பயன்படுத்தி கூட அனுப்பலாம். கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர்லையும் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பிச்சு வைக்கலாம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். முக்கியமாக யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அதில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை தெரியப்படுத்துங்க. நான் வந்து எல்லாருக்கும் காமனாக எல்லா காலையும் அட்டன் பண்ண முடியல. ஸோ தெரியப்படுத்துனீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். காட் பிளஸ் யூ ஆல்.